கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்து வந்து கொட்டுறாங்க. அது ஃபுல்லா வந்து எல்லாரும் தலையும் போட்டு அப்படியே ஃபுல்லா மறைச்சிக்கிறாங்க. அப்படியே காலியான அப்படிதான் வெளியே வராங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ் எங்க லைஃப்ல இவ்வளவு பெரிய பெரிய இறை வந்து பாத்தீங்கன்னா வாங்கி வந்துருக்கோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பெரிய பெரிய ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்கீங்க போல. பலாப்பழம் சீசன் முடியற வரைக்கும் நாங்க இந்த வருஷம் விட மாட்டோம். இன்னைக்கு ஒரு பலாப்பழம் வாங்கியாச்சு. உருண்டை குழம்பு மாதிரி இறை உருண்டை குழம்பு மாதிரி இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சண்டே விளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறீங்க. இன்னைக்கு நான் காலையில சீக்கிரமா ஏஞ்சிட்டு கோலெல்லாம் போட்டு ரெடியா இருக்கேன். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, பீச்சுக்கு போலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வாரமே வந்து பாத்தீங்கன்னா பீச்சுக்கு போய் ஃப்ரெஷ்ஷா மீன் வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஹார்பருக்கே போனோம் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில ஹார்பருக்கு மீன் விற்கவே இல்ல, வெளியில உப்பலன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியால மீன் வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா பீச்ல போய் போட்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா எடுக்கிறாங்களே, அதை போய் நம்ம எடுத்துன்னு வந்துடலாம். போட்ல இருந்தே மீன் வாங்கணுமா சங்கீதாக்கு? அதனால இன்னைக்கு காலையிலேயே கடலுக்கு போலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, ரொம்ப நாள் ஆச்சு இல்ல, நம்ம சென்னையில இருக்கும்போது நாங்க வந்து பாத்தீங்கன்னா போவோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்க போட்ல இருந்து பட்டினப்பாக்கம், ஆமா, அந்த மாதிரி இடத்துல போய் வாங்கிட்டு வருவோம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி வாங்க முடியல. இன்னைக்கு வந்து போறோம். ஓகே போறோம், ஃப்ரெஷ் மீன் புடிச்சிட்டு வந்து வாக்கியா சமைக்கிறோம் ஒரு வாரத்துக்கு வச்சு. ஃப்ரெண்ட்ஸ், மீன் வாங்க வந்து பாத்தீங்கன்னா வாக்கியா கலர் கலரா கவர் எடுத்துக்கிட்டேன். அப்படியே கிளம்பி போலாம். ஓகே, கலர் கலரா நிறைய வாங்கிட்டு வரப்பாரு. அப்ப ஆமா குட்டி போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இங்க ஏன் வீடியோ எடுக்கிறேன்னா சங்கீதாவோட கோலம் காட்டுறதுக்கு தான். கோலம் நல்லா இருக்கான்னு பாத்துங்க. சூப்பரா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் வரோம் நாங்க இங்க கோட்டக்குப்பம் பீச்சுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். மீன் வாங்கினா தான் வந்தேன். கடைசியில சுத்தியே பார்க்கலாம் போலயே. நிறைய டூரிஸ்ட் வந்திருக்காங்க. ஃபுல்லா நிறைய ரெசார்ட் தான் இருக்கு. இதான் மீன் மார்க்கெட். போட்ல வித்துக்கிட்டு இருக்காங்க சங்கீதா மீன். உள்ள போலாமா? சரி. ஒரு ஜாலி வந்த மாதிரியே வந்தாரு. பாப்பா வெளியே கூப்பிட்டு வந்தாதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பியா இருக்கிறாரு. நல்லா என்ஜாய் பண்றேன். போட்டோ ஷூட் எல்லாம் எடுத்து நல்லா இருக்கு. ஆமா போட்டோ ஷூட் ஆமா, காலையில எடுக்கிறாங்க. அங்க பாருங்க, எவ்வளவு கூட்டம் பாரு மீன் வாங்குறதுக்கு. காலையில ஃப்ரெஷ்ஷா மீன் கிடைக்குது இல்ல, அதனால போய் பார்க்கலாம். மீன் ஒன்னு ஒன்னா பார்க்கலாம், நமக்கு என்ன மீன் கிடைக்குதுன்னு. மீன் வந்து மீன் நிறைய இருக்கும், ஆனா நமக்கு எந்த மீன் வாங்கணும்ன்றது நமக்கு தெரியல. அதுதான் சரி போலாம். மீனா பார்த்து ஓகே, அப்புறமா சொல்றோம். ஓகே உயிரோட இருக்கா? உயிரோட பார்த்ததே இல்லை கிளி மீன். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். கொஞ்சம் வச்சிருக்காங்க எல்லாரும். ஆமா, அந்த மீன் தான் பஜ்ஜி போடணும். பஜ்ஜி மீன், அந்த நாக்கு மீன் தான் பஜ்ஜி போடுறோம். மீன் வாங்கிட்டியா இல்லையா? என்ன மீன் இருக்குதுன்னு எட்டி பாக்குறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது. அதுக்குள்ள காலி ஆயிடுது. காலி ஆகி போகுது. கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்து வந்து கொட்டுறாங்க. அது ஃபுல்லா வந்து எல்லாரும் தலையும் போட்டு அப்படியே ஃபுல்லா மறைச்சிக்கிறாங்க. அப்படியே காலியான அப்படிதான் வெளியே வராங்க. போ கேளு போ. சங்கரம் செம ஃப்ரெஷ்ஷா இருந்தது. வாங்கிட்டாங்க, எல்லாம் வாங்கிட்டாங்க. சங்கீதா சங்கரா மீன் தான் விக்கிறாங்க. சங்கரா மீன் தான் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கோம். 500 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்கு. ஒரு மீன் எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கணும், வாங்கதே வந்துட்டாரு. தரல, நான் என்ன பண்றது? திறமை இல்ல, நீ போயிருக்கணும்ப்ப. கூட்டமா இருந்ததா, அதனால நீ போகலையா? ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்கீங்க போல ஃப்ரெண்ட்ஸ். என்ன மட்டும் யாரா வாங்க அனுப்பிட்டாங்க. அப்புறம் இவளை வச்சுன்னு கூடவா சுத்தி நடக்க முடியும்? ஜாலியா பீச் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு ஜெஷிதா பீச். ஆமாமா, அங்க அண்ணாலாம் குளிக்கிறாங்க. அண்ணா 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 நீங்க என்ன சங்கீதா இவ்வளவு கம்மியாவா? 25,000 500 ரூபாவா? ஆமா, கவுண்ட் பண்ணி தான் தராங்க. ஒண்ணு கூட எக்ஸ்ட்ரா பண்ண மாட்டாங்க. அதே கிடைக்க மாட்டேங்குது. ஆமா, வாங்கலாம்னு பிளான் பண்ணிருந்தோம், எங்கயுமே கிடைக்கவே இல்ல. கொஞ்சம் இறங்க வருது, உடனே வந்து காலி ஆகுது. எல்லாம் போட்டி போட்டுன்னு வாங்குறாங்க. ஆமா, அதான் போய் இறா இருக்கான்னு கேட்டேன். இருக்கிற டைம்லாம் யாரும் வந்து கேட்காதீங்க. அப்ப எடுத்துக்கினா கூட யாரும் வேணாம்னு சொல்லிட்டு போய் இப்போ வந்து இறான்னு கேட்டா எங்கம்மா போறதுன்றாங்க. எதுவுமே இல்லாத அப்பதான் அதோட அருமை புரியும்.
போட்டு வந்துட்டே இருக்குல்ல. வர வர வலையில இருந்து மீன் எடுத்துட்டே இருக்காங்க. பாத்தீங்கன்னா கடல்ல இருந்து எடுத்துட்டு வராங்க போட்டு எடுத்துட்டு வந்து அப்படியே வலையை எடுத்துட்டே இருக்காங்க. எடுத்து மீன் அப்படியே ஒரு கூடையில வந்து பாத்தீங்கன்னா மீன் கலெக்ட் பண்ணி அப்படியே எடுத்து கொட்டுறாங்க. ஒரு இடத்துக்கு கொட்டினா போதும் எல்லாம் வந்து அப்படியே என்ன தெரிகிறது இங்கன்ற மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா பாத்துட்டு இருக்காங்க எல்லாரும். ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நான் இந்த கடைக்கு வரேன். கடலுக்கு சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கோட்டக்குப்பம் பீச். யாரெல்லாம் கோட்டக்குப்பம் வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து வாங்குறாங்க தான். ஒருத்தவங்க வந்து முருங்கைக்காய் மீன் குழம்பு முருங்கைக்காய் போடுவாங்களான்னு சொல்லிட்டு கேட்டுருந்தாங்க. ஆச்சரியமா பூரா முருங்கைக்காய் தான் விக்குது. போகும்போது நம்ம வாங்கி போலாம். முருங்கை போட்டு மீன் குழம்பு வச்சா சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மாங்காய் முருங்கைக்காய் போட்டு வச்சா நல்லா இருக்கும். வேற நண்டுலாம் ஏதாவது மாட்டிட்டுதானா? இல்லையா இல்ல. வலையில இருந்து மீன் எடுத்துட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெஷ்ஷா எடுத்து அதை வைக்கிறாங்க. காரப்பொடி தான் கிடைச்சிருக்கு. காரப்பொடி தான் நிறைய கிடைக்குது. ஆனா பொடியா இருக்கு. கொஞ்சம் பெருசா கூட வாங்கலாம். அங்க இருந்தது பாறையா அது ஸ்டார் ஃபிஷ்ஷா உயிரோட இருக்குமாண்ணா? அது செத்து போச்சா? காய வச்சு வீட்டுல அழகு வைக்கிறதான் ஸ்டார் ஃபிஷ். அழகா இருக்கா? யாராவது இருக்குது. ஒரு நாள் பீச்சில் பயங்கரமா நடந்து வர்றாரு பிள்ளைங்க. மீன் வந்து பார்த்தோன்னா வாங்கியாச்சு. இப்பதான் ஒரு சாட்டிஸ்பேக்ஷனே வருது மீன் வாங்கின மாதிரி. ஏன்னா பை வந்து வெயிட்டா இருக்கு. வீட்டுக்கு போய் கிளீன் பண்ணி சமைக்கலாம். ஓகே. ஆமா. என்ன வாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு வீட்டுல காட்டுறேன். குட்டி பண்ணா என்ன ஏத்துட்டு போறேன். அவர் ஒன்னதான் இழுத்துட்டு வர்றாரு. அவர் நடைய பத்தியா டிங்கு டிங்குன்னு வர்றாரு. நாங்க மீன் வாங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா பொம்மையார் பாளையம் வழிதான் போயிட்டு இருக்கோம். செம்மையான லொகேஷன் ஃப்ரெண்ட்ஸ். வெயிலே காலையில மணி 9 ஆக போகுது. எப்படி இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கும். முந்திரி காடு. இந்த சைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே முந்திரி மரம் தான். முந்திரி காடு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. நல்லா கிளீனா இருக்குல்ல. காலையிலே ஒரு அவுட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெஷ்ஷா மீன் வாங்கின அப்படியே வந்து பாத்தீங்கன்னா சில்லு சில்லுன்னு காத்த ஓட்டமா வந்து போயிட்டு இருக்கோம். சூப்பரான ஃபீலிங். மார்னிங்கே வந்துட்டோம் இல்லையா? கூழ் குடிக்கலாம்னு சொல்லிட்டு கூழ் கடையை பார்த்து நிறுத்தியாச்சு. பசி எடுத்துச்சு. போயிட்டு ரிட்டர்ன் வந்திருக்கேன். அதுக்கே நான் சரி கூழ் குடிக்கிறார் பிள்ளைங்க. ஜஸ்விதா நல்லா இருக்கு. குளிக்காம நல்லா டேஸ்ட் சூப்பரா இருக்கு. சரி நாங்க 2 பேரும் டிஃபன் முடிச்சிட்டோம். உனக்கு? எனக்கு எதுவும் கிடையாது. பலாசோளம் வாங்கியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் பலாப்பழம் சீசன் முடியற வரைக்கும் நாங்க இந்த வருஷம் விட மாட்டோம். இன்னைக்கு ஒரு பலாப்பழம் வாங்கியாச்சு. ஆமா வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். 2 நாள் ஆகும்னு இருக்காங்க பழுக்கிறதுக்கு. பழுத்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் உள்ள எப்படி. வெயில்ல வச்சுட்டா பழுக்கும் சீக்கிரமா. ஜெஷிதா போலாம். தூக்கி பாக்குறியா? ஆமா வெயிட் தான் இருக்குது. நல்லா வெயிட்டா இருந்தது. அதனாலதான் இதை எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வந்துட்டோம். மீனும் யாரா வந்து பாத்தீங்கன்னா வாங்கி வந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கிளீன் பண்ணி சமைக்க ஆரம்பிக்கணும். இங்க பாருங்க பலாக்காய் வாங்கிட்டு வந்தாரு. இது 110 ரூபாய் 150 ரூபாய் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 110 ரூபாய்க்கு வந்து வாங்கணும். 100 ரூபாய்க்கு கேட்ட தர மாட்டேன்ட்டாங்க. சரி 10 ரூபாய் தான் எங்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டேன். ஆக்சுவலி இங்க சின்ன சின்ன முள்ளா இருக்குல்ல. முள்ளா வந்து சின்ன சின்னதா இருக்கும். இது மாதிரி முள்ளு இருக்கிறது நாங்க வாங்கினதே கிடையாது இது வரைக்கும். முள்ளு வந்து அப்படியே கொஞ்சம் பெருசா இருந்தா பெருசா இருக்கும். பெருசா அப்படியே பரவலா இருக்கு பத்தியா? அது மாதிரிதான் வாங்கியிருக்கோம். இதுல சொலை இருக்காது. வெறும் தொப்பு தான் இருக்குன்னு இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இல்ல சூப்பரா இருக்கும். இதான் வெயிட்டா இருக்குன்னு வாங்கியிருக்காரு. வெயிட் இருந்தாதான் சங்கீதா சொல்ல இருக்கும். உள்ள அதுதான் நிறைய இருக்குமே. சரி பாக்கலாம். அறியும் போது செக் பண்ணிக்கலாம். ஜெசிதா சிரிக்கிறா. 2 பேரும் என்னடா போட்டி போட்டுக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க. இந்த காய் வந்து நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். பேபி என்ன கேட்காம இதை வாங்கிட்டேன். நான் வேணாம்னு சொல்லும் போது இதான் வெயிட்டா இருக்குன்னு கட் பண்ணும்போது காட்டுறேன். அவ்வளவுதான். நான் வந்து கிளீனிங் ஒர்க் ஆரம்பிக்க போறேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்கிப் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கூழ் குடிச்சிட்டு வந்துட்டேன். அவ்வளவுதான். அதுக்கு மேல இங்க சமைக்கிறது மதியம் லஞ்ச் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்பவே சமைக்க ஆரம்பிச்சா ஒரு 12-1 மணிக்கு எல்லாம் சமைச்சிடுவோம். நான் மதியம் ஒரு 12 மணிக்கு ஆரம்பிச்சேன்னா 4 மணிக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு லஞ்சே கிடைக்கும். அதனால இப்ப நான் கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகே என்ன வாங்கி வந்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க மீனும் இறாவும் தான் வாங்கி வந்திருக்கோம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ் எங்க லைஃப்ல இவ்வளவு பெரிய பெரிய இறா வந்து பாத்தீங்கன்னா வாங்கி வந்திருக்கோம். கடல் இறா இது வரைக்கும் வாங்கினதே இல்ல. வளர்ப்பு இறா தான் வாங்கியிருக்கோம். நல்லா பெருசா இருக்கு. இங்க பாருங்க மீசையே நல்லா நீட்டா பாத்தீங்களா?
சங்கீதாக்கு வந்து இந்த இறா வாங்கின பிறகுதான் நம்ம பெரிய இறா வாங்கிட்டோம்னா தூரம் பீச் வரைக்கும் போனோம். ஏதாவது டிஃபரெண்டா நல்லதா வாங்கினாதானே ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கும். போயிட்டு இங்க பாருங்க சங்கரா மீன் மட்டும் வாங்கினோம். சோ வாங்கிட்டு போலாமான்னு கேட்டு இருந்தாரு இறா. ஆனா நாங்க இறா கேட்டோம், எல்லா இடத்தையும் போய் தலையை விட்டு இறா கேட்டோம். எங்குமே இறா வந்து பாத்தீங்கன்னா இல்ல. நாங்க போய் இப்படி குனியறதுக்காட்டியும் வாங்கிட்டாங்கம்மான்னு சொல்றோம். எவ்வளவு வேலை சொன்னாலும் வாங்கிடுறாங்க சங்கீதா. ஒவ்வொரு ஆளும் 2000 ரூபாய்க்கு 1500 ரூபாய்க்கு வாங்குறாங்க இறா. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பெரிய பெரிய இறா இந்த தடவை வாங்கிட்டு வந்திருக்கோம். 20 இறா தான் வந்து பாத்தேன்னா 500 ரூபாய் சொன்னாங்க பெரிய இறா. இன்னொரு இடத்த வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே போய் வாங்கணுமா, அங்க வந்து பாத்தீங்கன்னா 25 இறா, சின்ன சின்னதா இந்த இடம் 25 இறா சொன்னாங்க. சோ அது ஒரு 350 ரூபாய், இது ஒரு 500 ரூபாய்க்கு இறா மட்டுமே வாங்கிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க வச்சு சாப்பிடலாம். ஆனா சங்கரா மீனுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்தது. அதே சங்கராக்கே போட்டி கொஞ்சம் பெருசு பெருசா இருந்ததா, அதனால இந்த கூறு குடுங்கன்னு கேட்டுட்டே இருந்தோம். ஜாலியா சின்ன சின்ன கூறும் வச்சிருந்தாங்க, பெருசு பெருசா இதெல்லாம் ஒண்ணு காலி ஆகி போகுது. இது கொஞ்சம் சின்னது பெருசும் மிக்ஸ் ஆகிதான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். 500 rupees ஒரு மீன் எக்ஸ்ட்ரா கேளு அப்படின்னு சொன்னா அவர் கேட்டுங்க இருந்தாரு. ஏன்னா அவங்க கவனிக்கவே இல்ல, குடுக்கவே இல்லை. அவங்க பிஸியா இருக்காங்க, எப்படி நம்ம வாங்க முடியும்? நான் நினைச்சேன் நேரம் இப்படி வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டேன். அங்க பார்த்தா அப்பதான் எடுத்து கொட்டுறாங்க. கொட்டினோடனே என்ன போய் எப்படி குமிஞ்சிக்கிறாங்களா. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா வாங்க முடியல. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா கோட்டக்குப்பம் பீச் போயிருந்தோம். சூப்பரா இருந்தது, பீச்சுமே நல்லா இருந்தது. நிறைய பேர் வந்து குளிச்சிட்டு இருந்தாங்க. சோ ஃபுல்லா ரெசார்ட் தான், ஃபுல்லாவே டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ஜாலியா இருந்தாங்க. யாராவது முன்னாடி போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சோ வந்து சமைக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் கிளீன் பண்ணிட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். சோ நீ போய் வெங்காயம் தக்காளி வெட்டி வை. ஓகே ஓகே. சின்ன இறாவனா தலையை அப்படியே வந்து பிச்சு கிடைச்சிருவேன். இவ்வளவு பெருசு இருக்கே, தலையை கீழே போட மனசு வரலையா? சங்கீதாக்கு பாருங்க இந்த காலெல்லாம் கட் பண்ணிருந்தீங்க கத்திரிக்கோளால. ஆமா அவ்வளவுதான். கட் பண்ணிட்டு மூக்கு கட் பண்ணிடலாம். சங்கீதா 1000 மாதிரி யாரும் ஆய மாட்ட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இப்படிதான் கிளீன் பண்ணுவாங்க. சாதம் இருக்குது தலையோட ஆயிரா. தலை வந்து பாத்தீங்கன்னா நான் தனியா எடுத்துக்கிறேன்ப்பா. தலை எனக்கு ஓகே. தலை உனக்கா? சரி. வெட்டலாம் தலை எனக்கு. அது மாதிரி இது மீன் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இறா எப்பயும் ஆயிர மாதிரி வந்து இந்த ஓடு எல்லாம் கிளீன் பண்ணிக்கலாம். சோ பெரிய இறா எல்லாம் வெளி எல்லாமே வெயிட் தான். பொக்கிச்ச மாதிரி தராங்க. ஒரு இறா கூட பிசுக்கு தர மாட்டாங்க. ஒரு இறா கூட போட்டு தர மாட்டாங்க. ஆமா அதுக்கே வர கொஞ்சம் ஒரு 50 ரூபாய் குறைச்சிக்கங்க. 400 ரூபாய் 450 ரூபாய் கேட்டா நான் குறைக்கவே மாட்டேன் போங்க அப்படின்ட்டாங்க. இது என்ன ஒன்னொன்னா போயிருது வரமாட்டது. சதையே பிச்சுன்னு வருது. சரி பரவாயில்ல. தலையை மட்டும் தனியா கட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தலையோட ஆஞ்சது சங்கீதா மட்டும் தான் யாராவ தலையை எடுத்துட்டு தடையத்தான் குடல் வருது பாரு. என்ன இவ்வளவு பெருசு வருது? இது உள்ள ஏதாவது இருக்குமான்னு தெரியலையே. பேபி இது ரெண்டா கட் பண்ணிக்கலாமா, முழுசா போட்டுக்கலாமா? இறாவெல்லாம் யாராவது கட் பண்ணி போடுவாங்களா? பெருசா இருக்குது இல்ல, அப்புறம் சாரம் இறங்கணும், அதுக்காக தான் கேக்குறேன். நல்லா பெருசா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம KFC பண்ணலாம் பேபி. KFC. ஆமா எறா KFC பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு. ஓகே ஓகே. ஸ்நாக்ஸ் இவ்வளவு தூரமா வந்து பாத்தீங்கன்னா சமைச்சுனா வந்து மூஞ்சால வச்ச மாதிரி இருக்கும், சாப்பிட முடியாது. கொஞ்சம் வந்து ஸ்நாக்ஸுக்கும் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா குழம்புக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் எறா சூப்பரா கிளீன் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். இங்க பாருங்க நல்லா பல்ச்சுன்னு கிளீன் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பெரிய பெரிய பிரான் பாத்தீங்களா? சோ பாக்கதான் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் இந்த மாதிரி இருந்தது. அது ஓடுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு தான் இருக்கு. ஆர்வத்துல தலையெல்லாம் போடலாம்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரி வேணாம், இருக்கிறத வந்து நல்லா சாப்பிட்டா போதும். அப்புறம் அதை போட்டு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது உடம்பு வீணா போச்சுன்னு என்ன பண்றது? அதனால வெறும் பிரான் மட்டும் எடுத்துருக்கேன். இந்த பச்சையா பாக்கும் போதே நாக்குல எச்ச ஊறுது. வேக வச்சு சாப்பிடும். யாரெல்லாம் பெரிய பெரிய பிரான் எல்லாம் சாப்பிட்டுருக்கீங்கன்னு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இந்த சென்னையில அந்த டைகர் இறான்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிடல, இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல. அது ஒரு டைம் போய் விலை கேட்டோம், 1500 ரூபாய் சொன்னாங்க. அதோட நெஞ்சு வலி ஓடி வந்துட்டோம், நாங்க வாங்கவே இல்ல. ஒரு கூறு வச்சு சொல்லியிருந்தாங்க. எப்பயாவது ஒரு டைம் போனா கண்டிப்பா வாங்கணும். எல்லாம் எண்ணெய் ஊத்திக்கிறேன், வாங்க காஞ்சிருச்சு. யாராவது தொக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போறேன். சங்கரா மீன் வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணி ஃப்ரீசர்ல வைக்க போறேன். ஏன்னா அது நைட்டுக்கா குழம்பு வச்சேன்னா நாளைக்கு வந்து சாப்பிட நல்லா இருக்கும். அதனால இப்போதைக்கு அது வந்து குழம்பு வைக்கிற மாதிரி ஐடியா இல்ல. பிரான் வச்சு சாப்பிட்டுறோம். ஆமா
ஃபர்ஸ்ட் ஆர்வமா இருக்கிறத ஃபர்ஸ்ட் சமைச்சிடணும். அது எப்பயும் கிடைக்கிறது தானே, அது வந்து பொறுமா சமைக்கணும். அது நாளைக்குள்ள வச்சு சமைக்கலாம். அது சோம்பு வந்து சேர்த்துக்கிறேன். சோம்பு பொரிஞ்சுதான் தூரத்துல இருந்து நாங்க கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்னா போட்டுறோம் இல்லையா? ஓகே. சோம்பு வந்து சேர்த்துக்கிறேன். சோம்பு பொரிஞ்சுதான் தூரத்துல இருந்து நாங்க கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்னா போட்டுறோம் இல்லையா? நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இஞ்சி பூண்டு ரெடியாவே ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வதங்கிடுச்சு. இங்க பாருங்க, நல்லா பொடியா கட் பண்ணி வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு வதங்குறோமோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த கிரேவி தொக்கு இருக்கு இல்லையா, எறா தொக்கு, அதனால சூப்பரா வரும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டும் பச்சை வாசனை நல்லா போகணும். இஞ்சி பூண்டு பேஸ்டும் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா கம்ம கம்மன்னு வாசனை வருது. இப்ப நம்ம தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து எறா பார்க்க நிறைய இருக்குது, அப்போ வெங்காயம் தக்காளி நிறைய வெட்டுன்னு சொல்லிட்டேன். இப்ப பார்த்தா வெறும் வெங்காயம் தக்காளி தான் வரும்போது இருக்குதான் செய்யுதா, அப்பதான் மசாலா வரும். ஆமா, சாதத்துக்கு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட அப்பதான் சூப்பரா இருக்கும். அதனால நிறைய வெங்காயம், 3 வெங்காயம் 3 தக்காளி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பெரிய சைஸ். இவர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா தக்காளி மசிய வந்து வதக்கிடலாம். கொஞ்சமா உப்பு மஞ்சள் பொடி போட்டோம்னா தக்காளி நல்லா வதங்கிடும். சூப்பரா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கியாச்சு. நல்லா வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு கிரேவி வந்து சூப்பரா இருக்கும். நமக்கு தக்காளி தொக்கு 10 மணி நேரம் தக்காளி தொக்குன்னு பேசிட்டு இருந்தோம் நாங்க. அப்படியே ஹாஸ்டல்ல இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரிதான் தக்காளி தொக்கு செஞ்சு சாப்பிடுவோம் சொல்லிட்டு. இப்போதைக்கு இதான் தக்காளி தொக்கு. இந்த தக்காளி தொக்குல நம்ம பிரான் போட்டா பிரான் தொக்கு ஆயிடும். கரெக்டா? நான் வந்து சென்னையில ரூம் எடுத்து தங்கி இருக்கும் போது ஹாஸ்டல்ல இல்ல, நாங்க ரூம் எடுத்து தங்கி இருந்தோம். அப்போ வந்து இது மாதிரி தக்காளி தொக்கு செஞ்சு நாங்க லஞ்சுக்கு எடுத்துட்டு போவோம். அந்த ஞாபகம் வந்துருச்சு. என்னமா சிரிக்கிற? பிஸ்கட் பாக்கெட் எப்படி சிரிக்கிற? பிஸ்கட் பாக்கெட் எடுத்துட்டு வந்துட்டேன். பிஸ்கட் சொல்லு. பிஸ்கட். அவ்வளவுதான். இதுல மசாலா வந்து சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா வந்து கொஞ்சமா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா மட்டும்தான் இப்ப சேர்க்க போறேன். கரம் மசாலா சேர்த்துட்டு இப்ப நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க எறாவை சேர்த்துடலாம். நம்ம வந்து குழம்பு தூள் தான் சேர்க்க போறோம். அது போட்டா ரொம்ப செதறிக்கும். அதனால ஃபர்ஸ்ட் ஒரு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா குழம்பு தூள் சேர்த்துக்கலாம். பிரிச்சு தருவா? ஆமா, வேணாமா? அப்பா அம்மா சோறு ஆக்குறாங்க, சாப்பிடலாம். தலையை சொல்லிடுறா. ஒரு 2 பிரிச்சு கொடு. வேற லெவலா இருக்கு எறா. பார்க்கவே நல்ல பிரம்மாண்டமான எறாவா இருக்கு. எவ்வளவு பெருசு இருக்கு. நாங்க வெறும் பட்டன் சைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்கோம் இதுக்கு முன்னாடி. ஆமா, இப்ப நல்லா பெருசா பாக்கவே நல்லா ஆவலா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. பெரிய பட்டன் இது. சரி சரி. நான் 2 கட் பண்ணி போட்டுக்கலாம்னு சொன்னேன். இவருல 2 கட் பண்ணி போறதுக்கு அப்புறம் இதுக்கு பெரிய இறை வாங்கணும். அதுக்கு சின்ன இறையவே வாங்கி இருந்திருக்கலாம். இது பெருசா வச்சு சாப்பிடணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு முழுசாவே போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எல்லாத்துக்குமே நான் நடுவுல கோடு கிழிச்சு அந்த குடல் எல்லாத்தையும் எடுத்துருக்கோம். எல்லா இறையுமே வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணிருக்கோம். அதனால உப்பு காரம் எல்லாமே இறங்கும் இதுல. அப்படியே கிண்டி நம்ம மசாலா போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க வேண்டியதான். பிரான் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வதக்கியாச்சு. நல்லா இந்த சுருண்டு வந்துருச்சு பாருங்க. இப்ப நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சமா குழம்பு தூள் வந்து சேர்த்துக்கலாம். குழம்பு தூள் சேர்த்துட்டு தண்ணி வந்து ஊத்திக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து பிரான் கிரேவி ரெடி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். எஸ், குழம்பு தூள் வந்து சேர்த்துட்டேன். தண்ணி வந்து 2 டம்ளர் அளவுக்கு ஊத்திருக்கேன். இப்ப உப்பு சேர்த்துக்கலாம். லைட்டா உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 கொதி வர அளவுக்கு கொதிக்க வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நல்லா அந்த திக்கா இருக்கு பாத்தீங்களா, எறா கிரேவினாலே கொஞ்சம் திக்கா இருந்தா நல்லா இருக்கும். எறா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குயிக்கா வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் தான், அதுக்குள்ள டைம் கிடையாது. அதுக்குள்ள சீக்கிரமா வெந்துடும் எறா. சோ மூடி போட்டு லைட்டா அந்த மிளகாத்தூள் எல்லாம் போட்டோம் இல்லையா, அது நல்லா வாசனை போற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு இறக்குனா சூப்பரான எறா கிரேவி ரெடி. இந்த சைடு சாப்பாடு கூட போட்டிருக்கேன். சாப்பாடு வேவலையா செய்யுதா? போட்டிருக்கேன். உலக்காந்துதான் அரிசி வந்து கழுவி போட வேண்டியது. அரிசி ஊற வச்சிருக்கேன். அரிசி வந்து கழுவி போட்டுறேன். ஓகே, சாதம் வந்து பாத்தீங்கன்னா பொங்கிட்டு இருக்கு. நம்ம கிரேவி வந்து பாக்கலாமா?
நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. எங்கப்பா வேற லெவலா ரெடி ஆயிருக்கு பிரான் கிரேவி. உருண்டை உருண்டையா லட்டு மாதிரி இது, உருண்டை குழம்பு மாதிரி, எறா உருண்டை குழம்பு மாதிரி இருக்கு பாரு. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்ச நேரத்துல இறக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல இல்ல, இறக்க வேண்டியதான். அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 2 வேளைக்கு வந்து கரெக்டா இருக்கும். நம்ம மதியத்துக்கு சாப்பிட்டு நைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம். இங்க பாருங்க சூப்பரா நம்ம எறா தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்ப சாதம் வந்து வெந்துகிட்டே இருக்கு. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னா லஞ்ச் ஓவர். அவ்வளவுதான், இன்னைக்கு லஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீட்ல சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா எறா தொக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்க வீட்ல என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பாய்.